Hi students, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் மோஷன் இன் எ பிளேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் கீழே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கேலர் ஒரு வெக்டாரோட ப்ராடக்ட் பண்ணால் ரிசல்ட் வெக்டார் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் டூ வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுல ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாட் ப்ராடக்ட்டை பார்த்தோம். அதாவது ரெண்டு வெக்டாரை நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்டன் வேல்யூ ஸ்கேலாரா கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன் வேல்யூ ஒரு வெக்டாராவே கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ஒரு வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ வெக்டார் ப்ராடக்ட்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எழுதலாம்னா எனி டூ வெக்டார்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அதோடைய ரிசல்டன் வேல்யூ அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் மேக்னிடியூட் வேல்யூஸ் இருக்கும்லப்பா. த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸையும் எழுதிட்டு அண்டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் சைன் ஆங்கிள் எழுதணும். இதுதான் வெக்டார் ப்ராடக்ட்கான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த சைன் தீட்டா எழுதலாமா? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெக்டார் பை ஏபி. சரிங்களா? ஸோ இதோட ஆங்கிளை வச்சு நம்மளுக்கு எப்போ இது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ சைன் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் 0 ஆர் 180 டிகிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் த ரிசல்ட் இஸ் 0. சரிங்களாப்பா? ஸோ அதனால் இந்த கான்செப்டை நம்ம பார்க்கும்போது ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த வெக்டாரோடைய டைரக்ஷனில் அதோட ரிசல்டன் வெக்டார் இருக்காது. இந்த ரெண்டு வெக்டாரோட எந்த டைரக்ஷன்ல இருக்காது. அதர்வைஸ் இதுக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய அனதர் டைரக்ஷன்ல தான் என்ன செய்யும் அதோடைய ரிசல்டன் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்மளுக்கு இந்த சைன் அப்படின்ற இந்த ஆங்கிள் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. சைன் ஆங்கிள் எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? 90 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ற இடத்துல சைன் 90 என்னவா இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? இதை கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு 3 டைமென்ஷன், அதாவது ஒரு ஆர்ஜின்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் 3 டைமென்ஷன் எடுத்துக்கிடும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏன்ற ஒரு வெக்டார் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல பின்ற ஒரு வெக்டார் இருக்கு. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ப்ராடக்ட் பண்றேன் ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பி நான் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன் வெக்டார் எனக்கு சி அப்படின்னு சொல்லி அதுக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய அனதர் டைரக்ஷன்ல அதோட ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ இன்கேஸ் இதே இது நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கிடும். ஆப்போசிட் டைரக்ஷன் மீன்ஸ் இந்த ஆரிஜின்ல இருந்து ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்னு நான் ப்ராடக்ட் பண்ணும்போது பி கிராஸ் ஏ அப்படின்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. பி கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ இதோட ரிசல்டன் வெக்டாரோடைய டைரக்ஷன் என்ன செஞ்சிருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் கிடைச்சு பார்த்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இப்போ ரெண்டு வெக்டாரோட மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் கிடைக்கும். அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிடைக்கும். தட் இஸ் த மைனஸ் சி வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதைத்தான் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிக்சர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுப்பா. இங்கே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே தான் இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் த இசட் ஆக்சிஸ். அதில் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்றது இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ப்ராடக்ட். சரிங்களா? அதோட ரிசல்ட்டு என்ன செய்யும்? பாசிட்டிவ்ல கிடைக்கும். இப்போ ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதே இது ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ப்ராடக்ட் பண்ணி பாருங்களேன். எப்படி? பி கிராஸ் ஏ, அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னா ஒய் கிராஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மல்டிபிள் பண்ணும்போது ரிசல்ட் எனக்கு நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களாப்பா? ஸோ அதனாலே நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு காம்படேட்டிவ் லாவை ஒபே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுப்பா. இட் டஸ் நாட் ஒபேஸ் காம்படேட்டிவ். ஒரு ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றதும் ஒரு பி கிராஸ் ஏ வெக்டாரும் நாட் ஈக்குவல். இது என்ன செய்யாது? ஈக்குவலாக இருக்காது. அப்போ இது ஈக்குவலாக இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மல்டிபிள் பண்ணதுனால நம்மளுக்கு இதுக்கு மைனஸ் சைன் போட்டால் தான் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒபே பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒபே பண்ணும்பா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணும். இட் ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி எழுதிக்கலாம்? ஏ கிராஸ் பி பிளஸ் சி வெக்டார் அப்படின்றத ஏ கிராஸ் பி வெக்டார் பிளஸ் ஏ கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களாப்பா?
ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒபே பண்ணுறது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, நம்மளுக்கு ஒபே பண்ணும். தென் இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோமா. ஒரு வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே என்னன்னா டார்க் அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்க் அப்படின்றத ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு ஃபார்முலா எழுதலாம். இதுல நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சி, இந்த மூணு ஒண்ணுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோர் ஒன்று நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த டோரை நீங்க பார்த்தோன்னே தெரியும், வால்ல நம்மளுக்கு ஹிங்ஸை வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஹிங்ஸ்ல இருந்து அதை ஃபிட் பண்ணி இருக்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல நான் அப்ளை பண்ணக்கூடிய எஃப் அப்படின்ற இந்த ஃபோர்ஸு, ஆர் டிஸ்டன்ஸ்ல எஃப்ன்ற ஃபோர்ஸு இது மேலே ஆக்ட் பண்ணும்போது இதோடைய இசட் ஆக்சிஸ் அப்படின்ற இதோடைய அனதர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் டார்க் ஆக்ட் ஆகுது. அந்த இடத்துல டார்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரெண்டுக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்ல இருக்கு. இப்போ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்கேஸ் இந்த ஹிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹிங்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன செஞ்சிருக்கும், நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்க்கு நேராக தானே போயிருக்கணும். ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா எப்போ இந்த ஆரும் எஃப்பும் 90 டிகிரி இருக்குமோ, இந்த ஆர் கிராஸ் அண்டு எஃப் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா 90 டிகிரி எப்போ மேக்ஸிமமாக இருக்குமோ அப்போ டார்க்கும் என்ன செய்யும், டேனிங் எஃபெக்டும் மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களாப்பா. ஸோ அதை தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார், இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றத ஆர் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதில் பி அப்படின்றது லீனியர் மொமெண்டம்ப்பா, அதை ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் சொல்லும்போது அதான் ஆங்குலர் மொமெண்டம். இதான் ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரான் ரிவால்விங் அரௌண்ட் நியூக்ளியஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா இதோட பாதையில் இது ரிவால்வ் அரௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் எம் மாஸ் இருக்கக்கூடிய வீன்ற வெலாசிட்டியில் மூவ் பண்ணும்போது எம் மாஸ் வீன்ற வெலாசிட்டி அப்படின்றத நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்திருப்போம். அது ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ன்ற ரேடியஸில் நம்ம சொல்லும்போது அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு டேனிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் நடக்குது. இந்த இடத்துல தான் ஆங்குலர் மொமெண்டம் இசட்ன்ற ஆக்சிஸில் நடக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளேனில் தான் என்ன செய்யுது, ஆர் கிராஸ் பி அப்படின்றதுக்கு ப்ராடக்ட் நடக்குது. ஆனால் அதோட ரிசல்ட்டு அதுக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வெக்டார் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு ரெலவெண்ட்டாக நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இட் டஸ் நாட் ஒபே த காம்படேட்டிவ் லா அண்ட் இட்ஸ் ஒபே த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை எழுதிட்டு இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். சரிங்களா. ஸோ என் கேப்ன்ற யூனிட் வெக்டார், ஹியர் ஏபி சைன் தீட்டா அப்படின்றது இந்த மேக்னிடியூட் ஃபார்ம் ஆஃப் த ரிசல்டன்ட் வேல்யூ. அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்ற இந்த வெக்டாருக்கு எப்பெல்லாம் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னா when it is mutually perpendicular to each other அல்லது ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தோகனல் பொசிஷன் அப்படின்றது என்னது, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்றது 90 டிகிரி இருக்கும். அப்போது சைன் 90 என்னவா இருக்கும், 1 இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ கிராஸ் பி அப்படின்றது நம்மளுக்கு ஏபி சைன் தீட்டான்றது 90 டிகிரின்றதுனால 1 இருந்துச்சுன்னா இது ஒரு மேக்ஸிமம் கண்டிஷனுக்கான வேல்யூ. சரிங்களாப்பா. அடுத்தது இன்கேஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்றது பேரலல் ஆர் ஆன்டி பேரலா இருந்துச்சுன்னா பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் 0 டிகிரி ஆர் 180 டிகிரியா இருந்துச்சுன்னா சைன் தீட்டா வந்து என்னவா இருக்கும், இங்கே 0. சைன் 0வா இருந்தாலும் 0, சைன் 180 டிகிரியா இருந்தாலும் 0. ஸோ அந்த டயத்தில் ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது 0. ஸோ அப்போ 0 கண்டிஷன் எப்போனா 0 டிகிரி ஆர் 180 டிகிரியில் இருக்கும். சரிங்களாப்பா. இதுதான் இதோடைய மினிமம் கண்டிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சேம் ஆங்கிள் அப்படின்னாலே தீட்டா ஈக்குவல் என்னதுப்பா, 0 டிகிரி. ஏ இன்ட்டு ஏ சைன் 0 டிகிரி அப்படின்னா இந்த டேமேஜ் 0 ஆயிரும். அப்போ செல்ஃப் ப்ராடக்ட் அப்படின்றது இங்கே 0. செல்ஃப் ப்ராடக்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸில் ஐ கிராஸ் ஐயா இருந்தாலும் சரி, ஜே கிராஸ் ஜேயா இருந்தாலும் சரி, தென் கே கிராஸ் கேயா இருந்தாலும் சரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸோடைய ப்ராடக்ட்டும் என்னவா தான் இருக்கும், 0ன்னு தான் இருக்கும். சரிங்களாப்பா. தென் ஆர்த்தோகோனல்ஸ் யூனிட் வெக்டார். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்றது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப், இது ஒய் ஆக்சிஸ் ஜே கேப், இசட் ஆக்சிஸ் கே கேப் அப்படின்னா நம்ம எப்பயுமே இதோட ப்ராடக்ட் எப்படி பார்க்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தா பாசிட்டிவ். ஸோ இதை நான் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஐ கிராஸ் ஜே அப்படின்றது கே. சரிங்களா. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் கேன்ற ஒரு ரிசல்ட் வருது. சரி,
அப்போது ஜே கிராஸ் கே அப்படின்றது ஐ, அதேமாரி கே கிராஸ் ஐ அப்படின்றது ஜே. ஒருவேளை நம்ம ஜே கிராஸ் ஐ நம்ம மாற்றிருந்தோம் அப்படின்னா மைனஸ் கே கேப்னு இருக்கும். சரிங்களாப்பா? அதேமாரி கே கேப் கிராஸ் ஜே கேப் அப்படின்றது மைனஸ் ஐ கேப்னு வரும். அதேமாரி ஐ கேப் கிராஸ் கே கேப் அப்படின்றது மைனஸ் ஜே கேப். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா பாசிட்டிவ், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா இதே மாதிரி என்ன செஞ்சிருக்கும், நெகட்டிவ் வரும். சரிங்களாப்பா? அடுத்ததா காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்பனன்ட்ஸ். ஏ கிராஸ் அப்படின்றது என்னதுப்பா, ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் பிளஸ் ஏஇசட் கே கேப். அதே மாதிரி பி வெக்டார் அப்படின்றது பிஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் பிஒய் ஜே கேப் பிளஸ் பிஇசட் கே கேப். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேம் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸ் ஃபுல்லாக டேர்ம் 0 ஆயிரும். சரிங்களா? அந்த சேம் டைரக்ஷனில் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ அதே இது நம்ம பாருங்களேன், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் இன்ட்டு கிராஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ஐயோட ப்ராடக்ட் பண்ணுற டேர்மு 0 ஆகிடும். அதேமாரி இந்த ஜேயோட ப்ராடக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் 0 ஆயிடும். இந்த கேயோட ப்ராடக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் 0 ஆகிடும். நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஐ கிராஸ் ஐ ஜே கிராஸ் ஜே கே கிராஸ் கே என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ அந்த டேர்ம் தவிர மற்ற டேர்மில் இருக்கிறது மட்டும் என்ன செய்யும், நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஆகக்கூடிய டேர்மை டிட்டர்மினேஷன் மெத்தட் மூலமாக இதுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும்ப்பா. அது எப்படின்னா, ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றத ஐ ஜே கே ஐஜேகே அப்படின்றது ஃபஸ்ட்டு காலத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருக்குமோ அதுதான் முதல்ல எழுதணும். ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கான ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு பார்ப்போமா. ஒரு ஏ கிராஸ் பி அப்படின்ற டிட்டர்மினேஷன் மெத்தட், ஏ கிராஸ் பின் டூ வெக்டார்ஸோடைய டிட்டர்மினேஷன் மெத்தடில் ஐ கேப் ஜே கேப் கே கேப், இது ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட். ஃபஸ்ட்டு என்ன வெக்டார் கொடுத்தோமோ அதுக்கான காம்பனன்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். அடுத்து பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். சரிங்களா? இந்த டிட்டர்மினேஷன் மெத்தடை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்ம இப்படி ஹரிசாண்டலாக பார்க்குறோம் பார்த்தீங்களாப்பா, இதெல்லாம் என்னது ரோ. இதை வெர்டிக்கலாக பார்க்குறதுல என்னது காலம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது போக மீதி இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் தான் நம்ம என்ன செய்யணும், ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது ஏஒய்யும் பிஇசட்டையும் மல்டிபிள் பண்ணும்போது பிஒய்யும் ஏஇசட்டையும் மல்டிபிள் பண்ணணும். எப்படின்னா ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய் இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? அடுத்ததான் நம்ம ஜே பார்க்கணும் இல்லைங்களா? இந்த ஜே பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன செய்யணும், மைனஸ் போட்டுக்கணும்ப்பா. மைனஸ் டேம் ஏன் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மு ப்ளஸில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸில் தான் எடுக்கணும். அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் ப்ளஸில் இருக்கும். ஸோ இப்படி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவாக எழுதணும். சரிங்களா? ஸோ அப்படி கால்குலேஷன் பண்ணுறதுல நம்ம இந்த டேர்மை மைனஸ்ன்னு இங்கே வெளியவே மாற்றிட்டதுனால உள்ளக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு இந்த ஏஎக்ஸ் பிஇசட்டை மல்டிபிள் பண்ணணும், பிஎக்ஸ் ஏஇசட்டை மல்டிபிள் பண்ணணும். அது எப்படி எழுதலாம்னா ஏஎக்ஸ் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஎக்ஸ் ஜே கேப் அப்படின்னு எழுதணும். நம்ம லாஸ்ட்டாக அடுத்து என்ன இருக்குது, கே இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸு, அப்போ நெக்ஸ்ட் டைம் என்னவாக இருக்கும், ப்ளஸ் தானே. அப்போ ப்ளஸ்ஸு போடும்போது இங்கே நம்ம கே கண்டுபிடிக்க போகிறோம். கே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏஎக்ஸ் பிஒய் அண்ட் பிஎக்ஸ் ஏஒய் இந்த இதை தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி எடுக்கணும், ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் இன்ட்டு கே கேப். ஸோ இப்படி தான்ப்பா டிட்டர்மினேஷன் மெத்தடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். மேட்ரிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினேஷன் மெத்தடை தான் 11th படிப்போம். சரிங்களாப்பா? ஸோ அப்போ நான் இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை கிராஸ் ப்ராடக்ட்டை நம்மளுக்கு 2 வெக்டார் ப்ராடக்ட் பண்ண கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தடில் தான் அந்த காம்பனன்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போமா. எக்ஸாம்பிள் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டார்க்கோடைய ஃபார்முலா என்னப்பா, ஆர் கிராஸ் எஃப். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, ஃபோர்ஸ் அப்படின்றது 3 ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப்
ப்ளஸ் 4k கேப்னு கொடுத்துட்டாங்க. ஆர் கிராஸ் அப்படின்ற இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டிட்டர்மினேஷன் மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணணும். அப்போது நிறைய பேர் என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட்டு எஃப் கொடுத்துருக்கிறதுனால எஃப் கிராஸ் ஆர்னு எழுதிடுவாங்க. அப்படி எழுதக்கூடாதுப்பா. எப்பயுமே டார்க்கோடைய ஃபார்முலாவை நம்ம ஆர் கிராஸ் எஃப்ன்றது எப்படி எந்த பேட்டர்னில் இருக்கோ அதே போல தான் எழுதணும். சரிங்களா? ஆர் கிராஸ் எஃப். ஏன்னு தெரியுமா? இட் டஸ் நாட் ஒபே த காமடேட்டிவ் லா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆர் கிராஸ் எஃப்பும் எஃப் கிராஸ் ஆரும் சேம் கிடையாது. சரிங்களாப்பா? அதனால மாற்றி எழுதிடக்கூடாது. எப்பயுமே ஆர் கிராஸ் எஃப்ன்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுதான்றதுக்கு தான் இந்த கொஸ்டினே கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இருந்துக்கிட்டு இந்த டிட்டர்மினேஷன் மெத்தட் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டுக்கு மேத்தமெட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பயங்கரமாக சால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாலும் அது தப்பாக தான் போய் முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ ஐஜேகே இந்த 3 காம்பனன்ட்லேயும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸை மேலே எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆர் தானே. ஆறில் +2 +3 தென் +5. அடுத்து எஃப்ல எக்ஸ் ஆக்ஸுக்கு 3, ஒய் ஆக்ஸுக்கு -2, இசட் ஆக்ஸுக்கு +4. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது லெஃப்ட் டாப்பு ரைட்டு பாட்டம், லெஃப்ட் டாப்பு இன்ட்டு ரைட்டு பாட்டம். சரிங்களாப்பா? அடுத்து மைனஸ் ரைட் டாப்பு லெஃப்ட் பாட்டம். இப்படியே நீங்கள் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மெத்தடை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுறீங்களா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ கேப் சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் ஐ கேப் சொல்லுங்க. ரைட் டாப்பு எங்க இருக்கு? 3 × 4 12 மைனஸ் -2 × 5 -10. -10 மைனஸ் என்ன செஞ்சிடும்? ப்ளஸ் ஆயிரும். அதனால கவனமாக எழுதணும். ஓகே, அடுத்ததா மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது ப்ளஸ் டேர்மு, இது மைனஸ் டேர்மு, இது ப்ளஸ் டேர்மு. சரிங்களா? அதுக்காக தான் இங்கே மைனஸ் போடுறேன். சரி, மைனஸ் போட்டாச்சா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இந்த காலத்தை விட்டுட்டு நம்மளுக்கு இங்கிட்ட 2 நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டாப்பு ரைட்டு பாட்டம் 2 × 4 2 × 4 8 தென் 5 × 3 15 -15 ஜே கேப். சரிங்களா? தென் ப்ளஸ் கே கேப் சொல்லுவோமா? கே கேப்புக்கு என்ன செய்யணும்? இந்த காலத்தை விட்டுறணும். 2 × -2 -4 தென் -3 × 3 9. இது கே கேப். ஓகே, இதை சிம்பிளை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் இன்ட்டு -10 ப்ளஸ் ஆயிரும். அப்போது 22i கேப் மைனஸ் இந்த 8 - 15 அப்படின்றது -7 வரும். ஸோ அதனால +7j கேப் தென் -4 -9 -13 வரும். -13k கேப். இதான்ப்பா நம்ம டவ் அப்படின்ற டார்க்கோடைய வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்த இந்த கான்செப்டை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்க. இந்த டிட்டர்மினேஷன் மெத்தடு ரொம்ப ஈஸி தான்ப்பா, இன்னும் கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த வெக்டார் ப்ராடக்ட்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.